தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு தேனி தொகுதியோட நிலவரம்? தேனி தொகுதி நிலவரம் எல்லா வேட்பாளர்களும் சிறப்பா பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு எல்லா வேட்பாளர்களுக்கும் கூட்டம் கூடுது, அதுக்கு எந்த மாற்றம் இல்ல. இந்த இப்ப தினகரன் கூட்டத்தை ஒரு பாயிண்ட்ல கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னா அதே கூட்டம் அடுத்த தங்கத்தமிழ்ச்சனுக்கு மாறுது, அப்படியே அதுக்கு அடுத்தபடியே நாராயணசாமிக்கு மாறுது. இப்படி கூட்டத்தை கூட்டி சிறப்பாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்ற போது மிக அந்த வெயிலுக்கு அதுக்கு மிக சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஆனா பெருசா ஒண்ணும் பேசுறதுக்கு இல்லை. தேனி தொகுதியோட வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல வெற்றி நம்ம யாருக்கு இப்ப உங்களுக்கே தெரியும். நல்லா நீங்க ஒரு ஒரு செய்தியாளர், நீங்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதிமுக மூன்றாம் பளவு விட்டு கிடக்கு. ஓபிஎஸ், தினகரன், சின்னம்மா, அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இப்படி இருக்கிற போது அதிமுக ஓட்டு 3 நாளா கிடக்கு. இப்ப திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படியே உழையாம அப்படியே இருக்கு. அது ஒரு பக்கம் கிடக்கிற போது தினகரன் அவர்களுக்கு தேனி மாவட்டத்துல ஒரு மவுஸ் இருந்தது. ஒரு காலகட்டத்துல அவர் மக்கள் செல்வர்ன்ற பட்டமே தேனி மக்கள் தான் கொடுத்தாங்க. அப்படின்ற போது 6 தொகுதிகளிலும் அவருக்கு சிறப்பு இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல. இப்ப அந்த சிறப்பு இருக்குன்ற போது அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னன்னா அவர் பாஜகவோடு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ட்டு 2 சீட்டை வாங்கிட்டு அவர் தேர்தல் களத்துல நின்றுக்கிறாரு. தேனி தொகுதியை தேர்ந்தெடுத்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிறப்பாக பிரச்சாரம்லாம் சிறப்பா தான் போயிட்டு இருக்கு. ஆனா பிரச்சாரத்துக்கு டயத்துல வரக்கூடிய அந்த கூட்டம் அவருக்கு வாக்களிப்பார்களா என்பதுதான் கேள்விக்குறி. ஏன்னா ஜாதியவாத சக்தியோ ஒரு மதவாத சக்தியோ தினகரன் தவிர்த்துட்டு நான் சுத்தமா நின்று நான் அம்மா என்ன கொள்கையை வச்சாங்களோ, ஒரு மதவாத சக்தியோட கூட்டணி வைக்க மாட்டேன், ஜாதிவாத சக்தியோட கூட்டணி வைக்க மாட்டேன், அம்மா மாதிரி நான் கட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. நான் இருக்கு வரை இந்த பாஜகவை எதிர்ப்பு நிலை அரசியல் தான் பண்ணுவேன்னு சொன்னாரு அவரு. அதெல்லாம் மறந்துட்டு அவர் இப்போதைக்கு தற்காலத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யறாரு. மக்கள் எந்த அளவுக்கு அவரை எடுத்துக்கிறாங்க, அவர் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் பார்க்க முடியும். ஆனா இங்க வெற்றி வேட்பாளர்னு எடுத்துக்கிட்டா திமுக தான், வேற வழியே இல்லை. ஏன்னா எங்க ஓட்டு சின்ன பண்ணமா கிடக்கு. அதுல பாருங்க, ஜாதி ரீதியா பாக்குறாங்க. ஜாதி ரீதியான முக்குளத்தூர் வாக்கெல்லாம் தினகரனுக்கு விழுந்துருமான்னு கேட்கிறாங்க. அப்ப தங்கத்தமிழ்ச்சன் யார்? முக்குளத்தை சேர்ந்தவர் தானே, ஏன் அவருக்கு போகாதா? முக்குளத்துறையில 3 திசையா தான் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. அப்ப ஒட்டுமொத்த முக்குளத்துறை எல்லாமே சேர்ந்து தினகரனுக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு நிறைய ஊடகத்துல சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அமமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய குறிப்பிட்ட சதவீதம் வாக்களிப்பாங்க. அதே போல நாராயணசாமிக்கு வாக்களிக்கக்கூடிய குறிப்பிட்ட சதவீதம் நாராயணசாமிக்கு வாக்களிப்பாங்க. அதே மாதிரி திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படி இருக்கு. இஸ்லாமியருடைய வாக்குகளும் அதே போல ஆதி திராவிடருடைய வாக்குகளும் உழையாம திமுகவுக்கு போகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது யாருனாலும் கணிக்க முடியும். அப்படின்ற போது வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கு தான். இதை சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. என்ன காரணம்னா நாங்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க, நாங்க இன்னைக்கு பிளவுபட்டு கிடக்கிறோம். இருந்தாலும் இப்படி எங்கனாலும் பேசுற நிலைக்கு வந்துட்டோமே, வெற்றி வாய்ப்பு யாருக்கு? திமுகவுக்கு அப்படின்ற நிலைக்கு வந்ததுக்கு காரணம் இந்த சுயநலவாதிகள் காரணம்னு சொல்ல முடியும். பிஜேபியோட கூட்டணி சேர்ற அளவுக்கு டிடிவி தினகரனுக்கு அப்படி என்ன நெருக்கடி? நெருக்கடி அவரை தான் கேட்கணும். அவருக்கு உண்டான நெருக்கடி அவரை தான் கேட்கணும். நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏன்னா சிறை மீண்டு வெளியே வந்தாரு. போன இடைத்தேர்தல் நடந்துச்சு, அம்மா இறப்புக்கு பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்துக்கு பணம் கொடுத்ததாக ஒரு பொய்யான வழக்கு போட்டு அவரை திகார் ஜெயில வச்சாங்க. வெளியில என்ன சொன்னாரு பிரஸ் மீட்ல? இன்னும் 20 வருஷம் என்னை சிறையில வச்சாலும் மீண்டி பாஜகவுக்கு எதிராகத்தான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த நிலை இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஆதரவு நல்லாதான் இருந்துச்சு. ஒரு 5%, 6% வாக்குகள் இருந்துச்சு. இடையில அவர்கிட்ட இருக்க நிர்வாகிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல. நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னா வழியா அலையாத வீட்டுக்கு ஒரு நுழைஞ்ச விருந்தாளி மாதிரி, அலையா வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன மரியாதை இருக்கும்? ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சாதான் அந்த விருந்தாளிக்கு ஒரு மரியாதை. வெளியிலிருந்தே நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு, நிபந்தனையற்ற அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம். ஓபிஎஸ் சரி, டிடிவி தினகரன் சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் 1 சீட்டு, இவர் 2 சீட்டு, இதெல்லாம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறார் அதிமுக தொண்டர்கள் மத்தியில். ஏன்னா இவங்க அதிமுகவினுடைய தலைவர்கள் தானே. என்னவாயிட்டு, என்ன பிரச்சனை அதை வெளிப்படையா சொல்லுங்க. தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிற்போம்ல. உங்களுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு பாஜகவுக்கு தீவிர அடிமையா இருக்காங்க 2 பேருமே. அப்ப மக்கள் நீங்க உங்க சுயநலத்துக்காக எந்த நிலைக்கும் எப்பயும் நீங்க மாறினா மக்கள் உங்க பின்னாடி வந்துருவாங்களா? அப்ப வரமாட்டாங்கல்ல. அது இந்த தேர்தல் அவங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கும். மக்கள் ஒரு முடிவை கொடுப்பாங்க.
தனிப்பெரும் தலைவரா உருவாக்கிட்டு வந்த டிடிவி தினகரன் இப்போ ஒரு சீட்டுக்காண்டி பிஜேபி கூட வந்து அண்ணாமலை தலைமையை ஏத்துக்கிற அளவுக்கு போயிட்டாங்களே, இந்த தேர்தல் அவங்களுக்கு பெரிய பின்னடைவா இருக்கும் அரசியல் ரீதியா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு விளையாட்டு நடத்திட்டு இருக்கிற அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். ஏன்னா நம்ம வெளியில பேசுறோம், எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கு பயங்கரமான விரோதம், கூட்டணி கிடையாது, அவங்க தனிச்சு கிடையவே கிடையாது, அவங்க ரகசிய கூட்டணி. வெற்றி பெற்று வந்தா உங்களுக்கு தான் ஆதரவு. அதே போல கோயம்புத்தூர் தொகுதியில நாங்க ஒரு டம்மி வேட்பாளர் நிப்பாட்டுறோம், அண்ணாமலை ஜெயிச்சுக்கிட்டோம் அப்படின்னு எல்லா உடன்பாடும் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியோட கோரிக்கை இவங்க 2 பேர்த்தையும் மிரட்டி இதோட இந்த எலெக்ஷனோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சிடணும். அதுதான் எடப்பாடி பழனிசாமி வச்ச கோரிக்கை. யாருகிட்ட? அண்ணாமலை கிட்ட. அதை அவரு சிறப்பா நடத்திட்டு இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை நேத்து வந்த ஒரு அண்ணாமலைக்கு நான் என்ன சொல்ல வரேன், தினகரன் இந்த நிலைமைக்காக காரணம் அவருதான். ஆனா தினகரன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு காலகட்டத்துல அம்மா அவர்களே வந்து அவரை ஒரு முக்கியமான பொறுப்புல வச்சிருந்தாங்க. ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க, எம்பி ஜெயிச்சாரு, அதுக்கடுத்து கட்சியினுடைய பொருளாதாரம் வச்சிருந்தாங்க, பல பொறுப்புகளை வச்சவரு. அதுக்கடுத்தபடியா சின்னமா சிறைக்கு போகும்போது துணை பொதுச் செயலாளர் இருந்தவர் இயக்கத்துல. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இன்னைக்கு நேத்து நேரம் ஒரு அரசியல்ல நேத்து நேரம் பேஞ்ச மழையில முளைச்ச கால மாதிரிதான் அண்ணாமலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற போது எங்களுக்கு எல்லாம் மன வருத்தம் தான். இதே மாதிரி இன்னொரு தலைவர் ஓபிஎஸ் தன்னோட சொந்த தொகுதி தேனி தொகுதியை விட்டுட்டு தன்னோட சமுதாய வாக்குகளை நம்பி ராமநாதத்துல போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு சமுதாய வாக்கு ராமநாதத்துல எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? வாக்குகள், சமுதாய வாக்குகள் கிடைக்குமா? இல்ல, நம்ம சமுதாய வாக்குன்னு சொன்னாலே ஒரு திராவிட கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பை வகிச்சுட்டு 3 முறை முதலமைச்சரா இருந்துட்டு இன்னைக்கு ஜாதியை நம்பி போறாரு, இதே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அவரு 3 முறை முதலமைச்சரா இருந்தவரு எந்த தொகுதியும் போய் நின்று ஜெயிக்கணும். ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சிட்டிங் எம்எல்ஏ, நீங்க யாராவது ஒரு ஆளை நிப்பாட்டி நீங்க ஜெயிக்க வச்சுக்காமீங்க. நீங்க ஏன் போய் நிக்கணும்? நிக்கக்கூடிய கட்டாயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பிஜேபி. ஏன்னா இந்த தேர்தலில் நின்று அசிங்கப்படணும், கேவலப்படணும், அதுக்கு பிறகு அரசியல் வேணான்னு ஓடணும். அந்த திட்டத்துக்கு தான் பிஜேபி கொண்டு வந்து ராமநாதபுரம் தொகுதியில நீ நில்லுப்பான் இருக்காங்க. தேனி தொகுதியில தினம் நீ கேட்டோம், நீ ராமநாதபுரம் தொகுதியில நில்லு. ஏன்னா அங்க 40% இஸ்லாமியர் வாக்கு அங்க ராமநாதபுரம் தொகுதியில இருக்கு. அவங்கள ஓட்டு போட்டுருவாங்களா? பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அதுலயும் பார்ப்போம் எத்தனை பன்னீர்செல்வம், 4 பன்னீர்செல்வம், இவரு எல்லாம் 4 பன்னீர்செல்வம் இருக்காங்க வரிசையில. எப்படி அவர் ஜெயிச்சு வந்துருவாரு? அதனால பழிவாங்கப்படுகிறார்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களும் அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பாஜகனால பழிவாங்கப்படுகிறார்கள். இவர்கள் அரசியல் விட்டு ஒதுக்குவதற்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த தேர்தல், முக்கியமான தளம் இந்த தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல். இதுல மாட்டிட்டு முடிக்கிறாங்க. பாவம், மனக்கவலையா தான் இருக்கு, இதை சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் சமுதாய வாக்குகள் அப்படிங்கும் போது நம்ம சமுதாயத்துக்கு போடணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஓபிஎஸ்க்கு அந்த சமுதாய வாக்குகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? தேனி மாவட்டத்தோட முக்குளத்தூர் இல்ல தேனி மாவட்டத்திலும் கூட முக்குளத்தூர் தான் அதிகம். 2வது தான் வேற சமுதாயம் வருது. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் தினகரன் போட்டுருவாங்களா சார்? அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் அந்த தொகுதியிலையும் முக்குளத்தூர் அதிகமா இருந்தா முக்குளத்தூர் எல்லாம் ஓபிஎஸ் பின்னாடி இருக்காங்க. அது ஒரு பேச்சா? அப்ப திமுகவில் யாருமே இல்லையா? வேற இயக்கத்துல யாருமே கிடையாதா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சர் இருக்கா, முக்குளத்தை சார்ந்த ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்த ஆள் இருக்கா, அவங்க உள்ள பொறுப்பாளர் இருக்காங்க. இப்ப அவங்கள வாக்கு பிரிக்க மாட்டாங்களா? அப்ப ஒட்டுமொத்த முக்குளத்தூர் வாக்கு ஓபிஎஸ்க்கு வந்துடும், தினகரனுக்கு வந்துடும்னா அது தவறான கருத்துன்னு சொல்லுவேன். அப்படி எல்லாம் அப்படின்னா பார்வர்ட் பிளாக்ன்ற ஒரு இயக்கம் ஒரு 10 சீட்டு வாங்கி ஜெயிச்சு வந்துடும் சட்டமன்ற தேர்தலில். அப்படியெல்லாம் ஒற்றுமையால ஓட்டு போட மாட்டாங்க முக்குளத்தூர். எல்லாருமே நான் தலைவன் போகக்கூடிய சமுதாயம் தான் முக்குளத்தூர் சமுதாயம். ஒரு ஆளுக்கு கட்டுப்பட்டு போக மாட்டாங்க. அதனால முக்குளத்தூர் முழுக்க வாக்களிச்சிருவாங்க தினகரனுக்கு, முக்குளத்தூர் முழுக்க வாக்களிச்சிருவாங்க திரு டிடிவி தினகரனுக்கு, ஓபிஎஸ்க்கு சொல்றதுல மிகப்பெரிய ஒரு மூடத்தனம். அது அவரவர கொள்கையில அவரவர கட்சிக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. இல்ல, சசிகலா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி எடப்பாடியை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்குற அளவுக்கு போற மனப்பான்மை வரும் இல்லையா? இரட்டை இலையில் உள்ள தொண்டர்கள். இல்ல, ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பழி வாங்கிட்டாரு, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சின்னம்மாவை பழி வாங்கிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி தினகரனை பழி வாங்கிட்டாரு. சரி, இந்த 3 பேருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கப்பட்டவங்க தான். நீங்க ஏன் சின்னம்மாவை போய் சந்திக்கல?
ஏன் சந்திக்கல? சந்திச்சுன்னா இதே முக்குளத்தூர் வாக்கு, நான் ஓப்பனா சொல்றேன், இந்த தென் மாவட்டத்திலையும் அதே டெல்டா மாவட்டங்கள்லயும் வந்து முக்குளத்தூர் வாக்கு கொத்தா விட வாய்ப்பு இருந்துச்சு. ஏன் வந்து உங்களுடைய சுயநலத்தை விடல? நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் சொல்றாரு, இவரு என் கட்சிக்கு நான் பொதுச்செயலாளர்னு சொல்றாரு. அப்ப சின்னம்மாவை பொதுச்செயலாளர் நீங்களே ஏத்துக்கல. அப்புறம் உங்களுடைய துரோகம் என்ன ஆகிறது? எடப்பாடி பழனிசாமி மட்டும் துரோகின்னு சொல்ற காட்டிலையும் அப்ப நீங்க எவ்வளவு பெரிய துரோகின்னு நாங்க கேட்கிறேன். அப்ப இந்த நினைப்பு வந்து தொண்டர்களுக்கு இருக்கா இல்லையா? ஏன் உங்களால சின்னம்மாவை ஏத்துக்க முடியல? எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கலாம், துரோகி விட்டுருங்க. நீங்க ஏன் ஏத்துக்கல? நீங்க ஏன் சின்னம்மாவை சந்திக்கல? அப்படிதான் தொண்டர்கள் குரல் எழுப்புறாங்க. இப்ப இந்த இவ்வளவு இரட்டை இலை அதிமுக இவ்வளவு தூரம் நிலைமைக்கு ஆரம்ப புள்ளி ஓபிஎஸ் அப்படிங்கறதானே உண்மை. கண்டிப்பா அதை மறுத்திட முடியாது. ஆரம்ப கட்டத்துல புள்ளியார் சொல்லி போட்டவர் அவர் தானே. இந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து அதிமுகவை மீட்ட வேண்டும் போர்க்கொடி தூக்கினவரே ஓபிஎஸ் தானே. அப்ப ஓபிஎஸ் வந்து இருக்கிற முக்குளத்தூர் அனைவருமே வந்து ஓபிஎஸ் பின்னாடி நிற்பாங்கன்றது அதெல்லாம் வந்து அதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அதிமுக ஒரு நிலைமைக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் அப்படிங்கும் போது, சசிகலா அம்மாவை உரமா ஒதுக்குறது, டிடிவி உரமா ஒதுக்குறது எல்லாத்துக்கும் காரணம் முக்கியம் ஆரம்ப புள்ளி ஓபிஎஸ் அப்படிங்கும் போது, இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக தானே முக்குளத்தோரோட கோவங்களும், எடப்பாடிக்கு மேல எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அதே கோவங்கள் ஓபிஎஸ் அவங்க மேலேயும் வரும் இல்லையா? முக்குளத்தோட மக்கள் வெளிக்காமிக்க மாட்டேன் கூட அந்த வாக்கு செலுத்துற போது அந்த மனிதனுக்கு அந்த எண்ணங்கள் வராது. ஏன்னா வெளியில சொல்ல மாட்டான், ஆனா மனசுல நினைச்சு வச்சிருப்பான். இன்னைக்கு வந்து சின்னம்மா பொதுச் செயலாளர் இருந்தத சின்னம்மாவை கட்சியை விட்டு நீக்கணும், தினகரனை கட்சியை விட்டு நீக்கணும்னு நிபந்தனை வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சேர்ந்தார். ஏன்னா ஆரம்பத்துல 2 அணியா இருந்து இவர் வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவோட ஆதரவோடு அன்னைக்கு இணைகிறாரு. என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, அம்மாவினுடைய இறப்புல மர்மம் இருக்கு, அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும், அதுக்கடுத்து சின்னம்மா அவர்களையும் அதை டிடிவி கட்சியை விட்டு நீக்கின பிறகு நாங்க வருவேன். அப்ப இந்த கோரிக்கை வச்சுதான் நீங்க தானே. இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை, இன்னைக்கு வந்து துரோகின்னு எடப்பாடி சொல்றீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய துரோகி? அதனால எல்லாரும் மக்கள் உத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அரசியல்வாதி என்ன வேணாலும் பேசிக்கலாம், மறுத்துக்கலாம்ன்றது அது வேற கணக்கு. ஆனா இவங்க செய்த ஒவ்வொரு தவறுகளும் அப்படியே இருக்கு. ஏன்னா கூடிப்போன எத்தனை வருஷத்துக்குள்ள இது வந்து ஒரு 6-7 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. அப்ப எப்படி மறந்துடுவாங்க மக்கள்? அதனால முக்குளத்தூர் எல்லாம் ஓபிஎஸ் பின்னாடியும், முக்குளத்தூர் எல்லாம் தினகரன் பின்னாடியெல்லாம் கிடையாது. இவங்க நல்லா சிந்திச்சு சின்னம்மா அவர்களை சந்திச்சு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருந்தா கண்டிப்பா ஒற்றுமைப்படக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதை தவற விட்டாங்க. எடப்பாடி என்னை துரோகம் பண்ணிட்டாருன்னா நீ துரோகம் பண்ணி சின்னம்மாவுக்கு அப்படின்னு அதே முக்குளத்தூர் கேட்பாங்கல்ல. இப்ப அதான் கேள்வி, சசிகலா அம்மாவுக்கு துரோகம் பண்ணல முதன்மையானவர்கள் யாரு? ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா அது ஓபிஎஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் தான். அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணமே அதான். அவர்தான் அது வந்து வெளிப்படையா என்னால சொல்ல முடியும். அது வந்து துரோகத்தை உருவாக்குனது அவர்தான். சின்னம்மாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தர்மயுத்தம் நடத்தினது அதுக்கு அப்படிதானே. அது வரைக்கும் சின்னம்மா சிறைக்கு போடப்படும் கூட சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமியும் சரி அமைச்சர்களும் சரி சின்னம்மாவுடைய பேரை சொல்லி அவங்க உரைய ஆரம்பிக்கிறதெல்லாம் டிவியில பார்த்தது உண்டு. சட்டமன்ற உரையிலே வந்து சின்னம்மா அவர்களுடைய பெயரையும் தினகரன் அவர்களுடைய பெயரையும் சொல்லிதான் உரைய ஆரம்பிப்பாங்க. அப்படி இருந்த ஒரு தலைவரை இன்னைக்கு எங்க கட்சியை விட்டு நீக்கினாத்தான் நாங்க வருவேன், இல்லாட்டி ஆட்சிக்கு கலங்க ஏற்படும், ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு மிரட்டி தானே எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்தாரு. அப்ப இதெல்லாம் மறைச்சிட முடியாது, மறந்துட முடியாது இல்ல. நடந்த கதைகளை மறந்துட முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு பதவியில் உடனே எடப்பாடி துரோகி, சின்னம்மா நல்லவங்க. அன்னைக்கு சின்னம்மா என்ற அந்த மன்னாருடைய கும்பல்ல இருந்து இந்த இயக்கத்தை மீட்ட வேண்டும் நீங்க சொன்னால்தான், சின்னம்மா உங்களுக்கு ஒரு குற்றவாளியா சித்தரிச்சால்தான் நீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எடப்பாடி கிட்ட அந்த முக்கிய பொறுப்பு கிடைக்கலன்னோட அவருக்கு எதிராக நின்றுகிட்டு 2வது சின்னம்மா அவங்க நல்லவங்கன்னு சொல்றீங்க. மக்கள் நீங்க சொல்றதை ஏத்துக்குருவாங்களான்டா. இப்போ இந்த எலெக்ஷன் அப்புறம் ஓபிஎஸ் அவங்களோட அரசியல் வாழ்க்கை இந்த எலெக்ஷனோட வந்து மொத்தமா அரசியல் வாழ்க்கைங்கிறது முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? 2 பேத்துக்கு, ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. தினகரனுக்கு வாழ போதான் இருக்கிற நிர்வாகிகளும், தினகரன் இருந்த நிர்வாகிகளும் போயிட்டாங்க. ஒரு சில நபர்கள் கூட இருக்கிறாங்க. இந்த தேர்தலோட 2 பேருக்கு அரசியல் அஸ்தமா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான். தினகரன் நாடாளுமன்ற தேர்தல் நிக்கக்கூடிய அவசியம் என்ன? நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடலாம்.
இல்லாட்டி யாராவது ஒரு அவருடைய சகாக்களை நிறுத்தலாம் தேனியில. அவருதான் நிக்கணும்னு அவசியம் இருக்கா? கள நிலவரத்தை சொல்றோம் நாங்க. இங்க எல்லாம் கிடையாதுங்க, இங்க எல்லாம் ஓட்டு விழாது. நீங்க அம்மா இறப்புக்கு முன்னாடி அம்மா பிரச்சாரம் பண்ண நேரத்திலே நீங்க தோத்து போனீங்க. ஜெயம் அருண் என்ற ஒரு சென்னையை சேர்ந்த ஒருத்தர் வந்து வெறும் என்ன சொல்ற சேவு பட்டணத்தை வாங்கி கொடுத்து ஜெயிச்சுட்டு போயிட்டு அந்த ஆளு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல. அப்படின்ற போது இப்ப இயக்கம் சின்ன பண்ண கணக்கு, அதே போல நிர்வாகிகள் குழம்பி போயிருக்கிறாங்க. நீங்க நிக்க வேணானே சொல்லியிருந்தேன், நான் அறிக்கை கொடுத்திருந்தேன். அவர் வீம்புக்கு நின்று அவருடைய அரசியல் வாழ்க்கை முற்றுப்புள்ளி தான். அதே போல ஓபிஎஸ்க்கு அதே நிலைமை தான். நீங்க எல்லாம் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் உள்ள ஆட்கள் மதவாத அரசியலை பண்ணி இப்ப தொடர்ந்து ஆல்ரெடி ஒரு 5 தடவை தமிழ்நாட்டுக்கு பயணம் பண்ணிட்டாங்க பாரத பிரதமர். இப்ப அடுத்து தொடர்ந்து 4 நாள் பயணங்கள் இருக்குதா செய்திகள் வருது. தமிழ்நாட்டுல மோடி அவர்களோட வருகை எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னும் செய்ய போறது கிடையாது. மோடி வந்தாலும் சரி, அமித்ஷா வந்தாலும் சரி, பல முறையில் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இங்க அனைவருமே சொந்த பந்தமா பழகிட்டு இருக்கும். இப்ப எங்களை தேனி மாவட்டத்துல முக்குளத்தோரும் இஸ்லாமியர்களும் மாமே மச்சா முறை வச்சு கூப்பிடுவோம். அதே போல எங்க வீட்டுல திருமணத்துக்கு அவருடைய பேரை வந்து முறைப்படி மாமே மச்சான்ற லிஸ்ட்ல பேரை டைப் பண்ணி பத்திரிகையில பேர் எழுதி அனுப்புவோம். அந்த அளவுக்கு நாங்கள் உறவின் முறையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல இங்க ஒரு மதவாத ஒரு இயக்கமான வர வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்கவே அப்படித்தான் இருக்கு. அப்படின்ற போது மதவாத சக்திக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்லை. மோடி அவர்கள் என்னதான் திட்டமிட்டாலும் சரி, ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம் இருக்குன்னா, அந்த வாக்கு இயந்திரத்தை வேணா சரி பண்ணி வேணா ஜெயிச்சுட்டு போலாம். மக்கள் விரும்பி வாக்களிக்க மாட்டான் பாஜக கூட்டணிக்கு. அடிச்சு சொல்றேன், பாஜக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. வேண்டாம், அதிகாரம் இருக்கு, தேர்தல் ஆணையம் கையில் இருக்கு, என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், இயந்திரத்தை கோளாறு பண்ணிக்கலாம். அந்த வாக்கு இயந்திரம் தானே, அது என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அதை தயாரிக்க தெரிஞ்சவனுக்கு தெரியும்ல அது என்ன எப்படி மாத்துறதுன்னு. அப்படி மாத்தி கூட ஜெயிச்சு போலாம், ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா மக்கள் விரும்பி வாக்களிக்க மாட்டான். தமிழ்நாடும் சரி, அண்டை மாநிலமான கேரளாவும் சரி. தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ச்சி அதிகமா இருக்கு, நாங்க தான் அடுத்த எதிர்கட்சி, நாங்க தான் அடுத்த ஆளுங்கட்சி அப்படிங்கிற பேசுற அண்ணாமலையோட செயல்பாடுகளும் சரி, அவங்களோட எலெக்ஷனோட கேம்பெயின் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு இயக்கம்னா கிளைக்கழகம் வேணும். அண்ணாமலைட்ட கேளுங்க, தமிழகம் முழுக்க முதல்ல கிளைக்கழகம் இருக்கான்னு கேளுங்க. கிளைக்கழகம் இருந்தா தான் ஒரு இயக்கம். கிளைக்கழகமே இல்லாம மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டுக்கிட்டு, ஒரு தலைவரை போட்டுக்கிட்டு, ஒரு 10-50 பேர் இருந்தா நாங்க தமிழ்நாடுல வளர்ச்சி ஆயிட்டோம் அப்படின்னு கூட்டத்தை யாரும் கூட்டலாம். இந்த இப்ப கூட தேர்தல் பரப்புரையில ஒவ்வொரு இடத்துலயும் 2000 பேர் கூட்டுறாங்க. அதே 2000 பேர் வேற இடத்துக்கும் போறாங்க சம்பளம் வாங்கிட்டு. இதெல்லாம் வந்து கூட்டம் யாரும் அண்ணாமலை போற இடத்துல கூட்டம் வருதுன்னா அது எப்படி கூட்டுறான்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல பிஜேபிக்கு வாக்களிப்பாங்களா? பிஜேபி கட்சியில இப்ப யார் சேர்ந்திருக்கிறாங்க? அதிமுக வந்து போன மேல்மட்ட நிர்வாகிகள் சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க பின்னாடி போனா தொண்டர்கள்லாம் போயிடுவாங்களா, பொதுமக்கள் போயிடுவாங்களா? அதுதான் நான் ஒன்னே ஒரு விஷயம் சொல்ல வரேன். அமமுகவுக்கு தமிழகம் முழுக்க கிளைக்கழகம் இருக்குங்க, ஆனா அவரை கெடுத்துக்கிட்டார் கட்சியை. ஆனா பிஜேபிக்கு இருக்கா? இல்ல, கிளைக்கழகம் கிடையாது. அப்படின்ற போது என்ன வளர்ச்சி அடைந்துருச்சு? என்ன இவங்க அடக்குமுறையை கையில் எடுத்து வந்தாலும் சரி, ஒண்ணுதான், தவறான முறையில் வெற்றியை கொண்டு வரலாம் பிஜேபி. ஜனநாயக முறைப்படி வெற்றியை கொண்டு வர வாய்ப்பே கிடையாது. பிஜேபி என்ற ஒரு இயக்கம் இது, நான் என்ன சொல்றேன், தமிழருடைய விரோதமான இயக்கம் சொல்லணும். தமிழர்களுக்கு ஒரு விரோதமான, எங்களுடைய கொள்கையெல்லாம் இங்க மதவாதம் கிடையாது, ஜாதிவாதம் கிடையாது. அனைவரும் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. இதுக்குள்ள உங்களுடைய சுயநல அரசியலுக்காக மதவாதத்தை கொண்டு வர்றதுனால நீங்க எந்த இடத்துலயும் ஒரு கவுன்சிலரோட ஜெயிக்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க மக்கள். அதனால தவறான முறையில வேண்டாம் வெற்றி கொண்டு வரலாம், ஜனநாயக முறைப்படி வெற்றி கொண்டு வர முடியாது. கிளைக்கழகமே இல்லாத ஒரு இயக்கம் தான் பாஜக. அந்த பூத் கமிட்டி அவங்களால போட முடியல. கிளைக்கழகத்துல பூத் கமிட்டி போட முடியும். அப்புறம் எப்படி இவங்க வந்து நாங்க அடுத்த சட்டமன்ற தேர்தல் எதிர்கட்சின்னு சொல்றாங்க? அதெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. ஸ்டார் வேட்பாளரா எல்லாம் இறக்கிருக்காங்க. ஆளுநரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க, மத்திய அமைச்சரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க, எல்லாம் ஸ்டார் வேட்பாளரா பிஜேபி இறக்கிருக்காங்க. அவங்களுக்கான நீங்க வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க, எல்லாமே ஸ்டார் வேட்பாளர் இறக்கிருக்காங்க. மிஷினை நம்பி, மக்கள் நம்பி இல்ல, மிஷினை நம்பிதான். தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருக்காங்க அப்படின்னா மிஷினை நம்பிதான். ஏன்னா நீங்க ஒரு ஆளுநரா இருக்கீங்க, என்னவாயிட்டு ஆளுநர் பதவி ரிசைன் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு தொகுதியை தமிழ்நாட்டுக்குள்ள சென்னையில ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நிக்கணும், என்ன அவசியம் இருக்கு? எல்லாம் வந்து மோடிஜி பாத்துக்கிடுவாரு. மிஷினை நம்பிதான் நிக்கிறாங்க. ஏன்னா யாரும் ஓப்பனா சொல்றேங்க,
பிஜேபி ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நாகர்கோவில் தான். பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காரு. அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு. மத்த இடத்துல யாரும் மண் எடுக்க முடியாது. அது வந்து தமிழ்நாடுடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஏரியா. அது அங்கேயும் வந்து ஒரு மதவாத அரசியல் தான் பண்ணி அங்க வெற்றி பெறாரு. அவரும் கூட ஒரு கேரளா மாதிரி ஒரு மதவாத அரசியல் பண்றாங்க. அதனால அந்த இடத்த அவர் தக்க வைக்கிறாரு. ஒரு தனி ஒரு நபரை தக்க வச்சுக்கிட்டாரு. அந்த இடத்துல வேண்டாம் பிஜேபி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. மத்த இடத்துல ஜீரோ தான் போவாங்க. பிஜேபி கூட்டணியும் ஜீரோவா தான் போகும். காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை ரிலீஸ் ஆயிருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணணும் அப்படின்னு அவங்க அறிக்கையில கணக்கெடுப்பு பண்ணப்படும் மாநில அளவுல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்றது சரியா? அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஜாதி அளவுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜாதிவாரி கணக்கெடுக்கிறது ஒரு நல்லதுதான். ஏன்னா இதுல பாதிக்கப்பட்ட சமுதாயம் யாரு, அவங்களுக்கு நல்லது போய் சேருதா, எந்தெந்த சமுதாயம் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நல்லதுதான். ஏன்னா ஜாதி அழிச்சிட முடியாத. பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் என்ன ஜாதின்னு தான் எழுதுறா. எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க என்ன ஜாதின்னு கேட்கிறான். அரச கேட்கிற போது ஜாதியை கேட்கிறாங்கல்ல, அப்ப ஜாதிவாரி கணக்கெடுத்து வைக்கிறது நல்லதானே? அப்படி கொண்டு வந்தா நல்லதான். தமிழ்நாட்டுல ஜாதிவாரி கணக்கு கொண்டு வரணும். எல்லா சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா தெரியணுமா இல்லையா? உங்க தேர்தல் அறிக்கை, திமுகவோட தேர்தல் அறிக்கையும் சரி, இது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல தேர்தல் அறிக்கையை வந்து எல்லாம் பெருசா சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க வெற்றி பெற்று வந்து அவங்க மத்தியில் ஆட்சி அமைச்சு அதெல்லாம் நிறைவேற செஞ்சாதான். இப்ப திரு மு க ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் அவர் சொன்ன தேர்தல் அறிக்கை இன்ன வரைக்கும் நிறைவேற்றிட்டாரா? இல்லையே. அது மாதிரி அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கைக்கு கொடுத்த பிறகு அவங்க வெற்றி பெற்று மத்திய ஆட்சிக்கு வந்தா மட்டும்தானே அது நிறைவேற போகுது. அறிக்கை யாரும் கொடுக்கலாம். சாதாரண ஒரு சுயேட்சை கூட தேர்தல் அறிக்கை வலுவா தான் தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் சாத்தியப்படுமா? அவங்களாம் அதிகாரத்துக்கு வந்து மத்தியில ராகுல் காந்தி பிரதமரா இருந்து திமுகவுடைய கோரிக்கை ஏற்று இதெல்லாம் நடக்குமான்னு அன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா அறிக்கை கொடுக்கலாம், ஒரு பேப்பரை டைப் பண்ணி மக்கள் மத்தியில சொல்றதான, அதெல்லாம் சாத்தியப்படுமா? ஏன்னா இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எத்தனை தேர்தல் அறிக்கை கொடுத்தாரோ அதே நிறைவேற்ற முடியல திரு ஸ்டாலின் அவர்கள். இனி மத்தியில கூட்டணி வச்சு மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வந்து அவங்க மூலியமா இவர் என்னென்ன செய்யப்படும் சொல்லியிருக்கிறாரு. அது பார்க்கலாம். முதல்ல வெற்றி பெற்று வரட்டும், அவங்க பார்த்து. கண்டிப்பான. நிறைவா ஒரு கேள்வி. நீங்க சசிகலா அவர்களோட தீவிர ஆதரவாளர். இப்ப அவங்களோட குடும்ப உறுப்பினர் டிடிவி தினகரன் தேனி தொகுதியில் நிக்கிறாங்க. இப்போ உங்களோட ஆதரவு டிடிவி தினகரனுக்கா தங்க தமிழ்ச்செல்வனுக்கா? துரோகத்துக்கு எதிராக ஒரே வார்த்தை சொல்ல முடியும். துரோகத்துக்கு எதிராக. அது யார் துரோகின்னு உங்களுக்கு தெரியும். துரோகத்துக்கு எதிராக என்னுடைய வாக்கு இருக்கு. சின்னம்மாவுக்கு யாராவது துரோகம் பண்ணாலும் அவர்களுக்கு எதிராகத்தான் என்னோட வாக்கு இருக்கு. நன்றி சார். உங்க நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நியூஸ் தர்பாரோட மறுபடியும் உங்களோட கனெக்ட் பண்றோம். மிக்க நன்றி.